ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. हरि ओम्. போன கதையில் நம்ம கருட பகவானுடைய ஜனனமும் அவருடைய பிரகாசமான ரூபத்தையும் மிகப்பெரிய உருவத்தையும் பார்த்து தேவர்கள்லாம் பயந்து போய் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவருடைய உருவத்தை சுருக்கி கொள்ளும்படியும் அவருடைய பிரகாசமான ஒளியை குறைச்சிக்கொண்டும் கேட்டுன்றதா பார்த்தோம். இப்போ அவள் கேட்டுன்ற பிரகாரம் கருட பகவான் என்ன பண்ணுறார், இவாளெல்லாம் நம்மளை பார்த்து பயப்படுறான்னு சொல்லிட்டு அவருடைய உருவத்தை சின்னதாக்குகிறார். அவர் பிரகாசமாக ஒரு நெருப்பு போல ஒளி விட்டிருந்த அவருடைய தேஜஸையும் குறைச்சுன்றார். உடனே அவர் தேவர்கள்கிட்ட சொல்கிறார், நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம், நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கோசரம் தான் ஜனனம் பண்ணியிருக்கேன், அதனால் என்னை பார்த்து நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அவள் அம்மா இருக்கிற இடத்துக்கு வரார். அங்கே பார்த்தா அவள் அம்மா கத்ருக்கிட்ட, அதாவது வினதை அவள் அம்மா, அவள் கத்ருக்கிட்ட அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கா. எல்லா வேலையும் கத்ரு அவகிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டே வருத்தத்தோட கருடனும் அம்மாவோட சேர்ந்துன்னு அந்த இடத்துலையே இருக்கா. அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் கத்ரு என்ன பண்ணுறா, வினதையை கூப்பிட்டு, இந்த மாதிரி நம்ம இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரம்யமான ஒரு வனம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல நாங்கள் நாகங்கள்லாம் வசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே நிறைய சோலைகள் இருக்குது, மரங்கள் இருக்குது, பழங்கள் இருக்குது, அதனால் உன்னுடைய பையனை இவாளெல்லாம் கூட்டுன்னு அங்கே போய் விட சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே கருடன் என்ன பண்ணுறாரு, அந்த நாகங்கள் எல்லாத்தையும் தூக்கிண்டு வானத்து மேலே வேகமாக பறந்து போகிறார். அப்படி அவர் வேகமாக போகும்போது சூரியனுக்கு சமீபத்தில் போயிடுறார். அப்போ சூரியனுடைய வெப்பம் தாங்காமல் நாகங்கள்லாம் கத்துறது, ஏன்னா அவள் உடம்பு அப்படியே தகிக்கிறது. இதை பார்த்த உடனே கத்ரு என்ன பண்ணுறா, இந்திரதேவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறா. உடனே இந்திர பகவான் அவருடைய பிரார்த்தனைக்கு மகிழ்ந்து பெரிய மழை ஒன்று பெய்ய வைக்கிறார். அதில் அந்த நாகங்கள்லாம் நனைஞ்ச உடனே அவளுக்கு அந்த வெப்பமெல்லாம் போயிடுறது. உடனே கொண்டாந்து கருடர் அந்த நாகங்களை அந்த தீவில் விட்டுறார். அங்கே கொஞ்ச நாள் அவள் விளையாடின்னு இருக்கா. திருப்பி இந்த நாகங்கள் என்ன பண்ணுறது, கருடனை கூப்பிட்டு எங்களை இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இதை விட ரொம்ப அழகான ஒரு வனம் இருக்குது, அங்கே கொண்டு விடு அப்படின்னு சொல்லி அடிக்கடி கருடன்கிட்ட வேலை வாங்கிட்டே இருக்குது. கருடனும் அதை பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு நாள் என்ன பண்ணுறார் கருடர், அவள் அம்மா வினதை கிட்ட நீ ஏமா இவாகிட்ட அடிமையாகவே இருக்கியா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒன்று, வினதை தனக்கு சாபம் எப்படி வந்தது, எவ்வளோ நாளாக இவாகிட்ட வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு, இதனால தான் நான் இப்படி இருக்கேன், என்னை இந்த சாபத்துலேருந்து நீக்கிறதுக்கு உன்னால தான் முடியும் அப்படின்ன ஒன்று கருடன் என்ன பண்ணுறார், நேராக அந்த சர்ப்பங்கள்கிட்ட போகிறான். அவகிட்ட போயிட்டு எங்கள் அம்மாவை இந்த அடிமைத்தனத்துலேருந்து விடுவிக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு உபாயத்தை சொல்லுங்கோ அப்படின்னு ஒன்று எல்லா நாகங்களும் சொல்கிறது, நீ என்ன பண்ணுற, தேவலோகத்தில் இந்திரன் கிட்ட வச்சுட்டுருக்கிற அமிர்தத்தை கொண்டாந்து எங்ககிட்ட கொடுத்துட்டோன்னா உங்கள் அம்மாவை நாங்கள் விடுதலை பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் எப்படியும் உங்களுக்கு அமிர்தத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கருட பகவான் என்ன பண்ணுறார், நேராக அவள் அம்மா கிட்ட கேட்குறார், இந்த மாதிரி ஒன்று நான் சாபத்துலேருந்து விடுவிக்கிறதுக்கோசரம் நான் இந்திரனை போய் பார்த்து அங்கேருந்து அமிர்தத்தை எடுத்துன்னு போகிறேன், அதுக்கு முன்னாடி நான் என்னத்தை சாப்பிட்டுட்டு போகணுன்னு நீ சொல்லு அப்படின்ன உடனே அவள் அம்மா சொல்கிறா, நீ உன்னுடைய பசிக்கு இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் வேடச்சேரின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நிறைய கொடுமையான வேடர்கள்லாம் வாழ்ந்து வந்துட்டுருக்கா. அவள் என்ன பண்ணுறான்னா நல்ல மனுஷாலையும் ரிஷிகளையும் மற்றவாளையும் கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கா. அதனால் நீ என்ன பண்ணுற, நேராக அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற எல்லா வேடர்களையும் நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ அமிர்தத்தை எடுத்துன்னு வரத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு, நீ அவளை சாப்பிடும்போது ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும், எக்காரணத்தை கொண்டு நீ பிராமணர்களை சாப்பிடக்கூடாது, ஏன்னா பிராமணர்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவா, அவளுக்கு கோபம் ஜாஸ்தி வரும், அவள் கோபப்பட்டு உனக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டான்னா அந்த சாபம் உன்னுடைய பல ஜென்மங்களில் தொடர்ந்து வந்துருக்கும், சூரியனால் தகிக்க முடியாத அளவுக்கு இந்த பிராமணர்கள் அவள் கொடுக்குற சாபம் நம்மளை தகிக்கும் அப்படின்னோடனே கருடன் கேட்குறேன், நான் சாப்பிட்றவாள் யார் பிராமணன் யார் பிராமணன் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னோடனே அவள் அம்மா சொல்கிறா, எந்த மனிதனை நீ சாப்பிட்ட உடனே அவன் உன்னுடைய வயிற்றில் ஜெரிக்காமல் இருக்கானோ, எந்த மனிதனை நீ சாப்பிடும்போது தொண்டையில் உனக்கு அப்படியே நெருப்பு பத்தின்னு எரியிற மாதிரி இருக்கோ,
அப்போ நீ சாப்பிட்றவன் வந்து ஒரு பிராமணன்னு நினச்சிக்கோ, அவனை வந்து நீ சாப்பிடாம அவனை வெளியில் விட்டுடு அப்படின்னு சொல்கிறான். கருடன் இதை கேட்டுட்டு என்ன பண்ணுறார், வேகமாக அந்த வேடச்சேரிக்கு வரார். அந்த வேடச்சேரியில் பார்த்தா ஏகப்பட்ட வேடர்கள்லாம் இருந்துட்டுருக்கா. இவர் என்ன பண்ணுறார், உடனே தன்னுடைய பெரிய ரெக்கைகளை வந்து வேகமாக அடிக்கிறார். அடித்த உடனே அப்படியே பூமியிலேருந்து மண் காற்று வந்து பாய்ஞ்சு வந்துட்டுருக்கு. அதில் எல்லாம் பார்த்து இந்த வேடர்கள் பயந்து இருந்துட்டு இருக்கும்போது கருடர் தன்னுடைய வாயை பெருசாக திறக்கிறார். அந்த வேடர்கள் அத்தனை பேரும் அவருடைய வாய்க்குள்ளே போயின்னு இருக்கா. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிராமணன் வந்து அவர் வாய்க்குள்ளே போயிடுறான். உடனே இவர் என்ன பண்ணுறார், அந்த பிராமணன் வந்து ரொம்ப கோபத்தோடு இவர்கிட்ட சொல்கிறான், நீ வந்து நான் ஒரு பிராமணன், என்னை நீ வந்து சாப்பிட்டனா உனக்கு வந்து சாபம் கொடுத்துருவேன் அப்படின்னோடனே இவர் என்ன பண்ணுறாரு, அம்மா சொன்னது ஞாபகத்தில் இருக்குது. உடனே டக்குன்னு வாயை திறந்து நீ சீக்கிரம் வெளியில் போயிடுங்க, நான் வாயை இப்போ திறக்கிறேன் அப்படின்னு சொன்னவொடனே அந்த பிராமணன் வெளியில் குதிச்சுட்டு அவன் சொல்கிறான், என்னுடைய மனைவியும் உன்னுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கா, அவளையும் நீ வெளியில் விட்டுரு அப்படின்னோடனே அந்த பிராமணனுடைய மனைவியும் வெளியில் துப்பிட்டு பாக்கி எல்லாரையும் இவர் வந்து சாப்பிட்றார். சாப்பிட்டு முடிச்சுட்டு இவர் என்ன பண்ணுறார், நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவருடைய அப்பா தானே கஷ்யப மகரிஷி, கஷ்யப மகரிஷிக்கும் வினதைக்கும் பிறந்தவர் தான் கருடன். நேராக அவள் அப்பாவை பார்க்கறதுக்கு போய் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கோசரம் போகிறார். அங்கே போனவொடனே அவள் அப்பா அவரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவர் கூட எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவர் ரொம்ப அன்பாக கேட்குறார், உனக்கு, உங்கள் அம்மாவுக்கு, உன்னுடைய அண்ணாவான அருணனுக்கு எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்கோ இல்லையோ, நீங்கள் ஏதாவது கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு ரொம்ப பாசத்தோடு கேட்டவுடனே கருட பகவான் சொல்கிறார், எங்கள் அம்மாவுக்கும் என்னுடைய அண்ணாவான அருணனுக்கும் எந்த கஷ்டமும் இல்லை, ஆனால் எனக்கு தான் வந்து பசிச்சுட்டே இருக்குது, நான் எதை சாப்பிட்டாலும் என்னுடைய பசி வந்து ஆற மாட்டேங்கிறது, அதனால் என்னுடைய பசி தீரத்துக்கு நான் எதை வந்து சாப்பிட்ணும், ஏன்னா நான் அதை சாப்பிட்டு முடித்தாதான் என்னால் தேவலோகத்துக்கு போய் இந்திரன்கிட்ட இருக்கிற அமிர்தத்தை கொண்டாந்து என்னுடைய அம்மாவான வினதையை வந்து நான் விடுவிக்க முடியும், அதனால் நான் என்ன சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. ஆல்ரெடி நான் வந்து எங்கள் அம்மா சொன்னது பிரகாரம் ஆயிரக்கணக்கான வேடர்களே சாப்பிட்டுட்டேன், அவளெல்லாம் சாப்பிட்ட அப்புறம் கூட எனக்கு வந்து அந்த பசி வந்துட்டே இருக்குது, திருப்தியே இல்லை நான் சாப்பிட்டா மாதிரி, அதனால் நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க, வேறு ஏதாவது ஒரு சாப்பாடு சொல்லுங்க, நான் அதை சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்றார். அப்போ அந்த கஷ்யபர் வந்து சொல்கிறார், தோனி இப்போ பார்த்துட்டே இருக்கியே உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஏரி இருக்குது, இந்த ஏரி வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியமான ஏரி அப்படின்னு வந்து தேவலோகத்துலலாம் சொல்லக்கூடுவான். இந்த ஏரியில் பார்த்தனா ஒரு பெரிய யானை, அந்த யானை என்ன பண்ணுறது, அது பிறந்த நாள்லேருந்து தன்னுடைய தம்பியான ஒரு ஆமையை அந்த ஏரியிலேருந்து தலையை குனிஞ்சுண்டு இழுத்துட்டுருக்கு. இதால் அந்த ஆமையை வெளியில் இழுக்க முடியல, அந்த ஆமையால் இந்த யானையை தண்ணிக்குள்ளே இழுக்க முடியல. இவா ரெண்டு பேருக்கும் முன் ஜென்மத்திலேருந்து மிகப்பெரிய விரோதம் உண்டாயிருக்கு, அந்த கதையை நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு முன்காலத்தில் வந்து இந்த ரெண்டு குழந்தைகளும் ஒரு ரொம்ப ஸ்லாக்கியமான ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவா. பிறந்தவாவில் வந்து முதல் பையன் பேர் வந்து விபாவசு அப்படின்ற பேர், அவன் ஒரு பெரிய மகரிஷியாக இருக்கான். ரெண்டாவது பையன் பேர் வந்து சுப்ரதீகன் அப்படின்னு பேர். இவா ரெண்டு பேரும் அண்ணா தம்பி. இவ அப்பா அம்மா வந்து இவாளுக்கு நிறைய செல்வங்கள்லாம் சேர்த்து வச்சுட்டு போயிருக்கா. இருந்தாலும் இந்த சுப்ரதீகன் என்ன பண்ணுறான், நம்ம சொத்துக்கள்லாம் ரெண்டு பேருமா அனுபவிக்கிறத விட யார் யாருக்கு எந்தெந்த சொத்து வேணுமோ அந்த சொத்தை பிரிச்சுட்டுட்டா அவாவா அதை சந்தோஷமாக அனுபவிக்கலான்னு சொல்லிட்டு அவள் அண்ணாவான விபாவசுக்கிட்ட எப்போ பாரு கேட்டுட்டே இருக்கான். அதோடு இல்லாமல் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கான். அப்போ இந்த விபாவசு சொல்கிறார், தம்பி நம்மளுடைய சொத்துக்களை வந்து நம்ம பிரிச்சுக்க கூடாது, ஏன்னா யார் ஒருத்தர் அவளுடைய மூதாதையர் சொத்துக்களை பிரிச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் தான் வரும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவா, நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு பிரிஞ்சவாகிட்ட இருக்கிற சொத்தை அபகரிக்கிறதுக்கு நம்மளை ஏதாவது ஏமாத்திடுவா, இல்லைனா நம்மக்கிட்ட வந்து தவறான வழியில் அந்த சொத்தை யூஸ் பண்ண சொல்லி அதை போக்கடிச்சிடுவா. அதனால் வந்து நம்ம சொத்து மேலே மோகத்தை வச்சுட்டு அண்ணா தம்பிக்குள்ளே இருக்கிற உறவை வந்து பிரித்து கொள்ளக்கூடாது, அதனால் தயவு செஞ்சு நீ இதை பற்றி திருப்பி திருப்பி பேசாத, நம்ம ஒன்றாவே இந்த சொத்தை வச்சுட்டு இருக்கலாம், அப்படி தான் பெரியோர்களும் சொல்லியிருக்கா அப்படின்னு ரொம்ப அவருக்கு சுப்ரதீகருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறா. ஆனால் சுப்ரதீகன் என்ன பண்ணுறான், சொல்கிறத கேட்காம என்ன பண்ணுறான், எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொத்தை பிரித்து தான் கொடுக்கணும், என் பாகத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே விபாவஸ் என்ன பண்ணுறா, நீ இந்த தனத்தில் ஆசை வச்சு இதை வந்து அடக்க முடியாமல் என்கிட்ட வந்து இதை குடுன்னு கேட்டதுனால நீ அடுத்த ஜென்மத்தில் வந்து ஒரு யானையாக நீ பிறப்ப அப்படின்னு சொல்லிடுறான்.
உடனே இந்த சுப்ரதீகன் என்ன பண்றான், அதே மாதிரி நீங்களும் வந்து ஜலத்துல இருக்கக்கூடிய ஆமையாக பிறப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ சாபம் கொடுத்துடுறா. இந்த சாபத்தினால என்ன பண்றது, அடுத்த ஜென்மத்துல வந்து சுப்ரதீகர் வந்து யானையாவும் விபாவசு வந்து பெரிய ஆமையாவும் பிறந்து அந்த ஏரியில வந்து வளர்ந்துட்டு இருக்கா. அவளுடைய உருவம் வந்து அளவிட முடியாத அளவுக்கு யானையும் அந்த ஆமையும் ரொம்ப பெருசா இருக்கு. அது ஒண்ணுக்கொண்ணு டெய்லி சண்டை போட்டுண்டு அவள் விரோதம் தீராம யானை வந்து ஆமையை தண்ணிலேருந்து இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது, ஆமை வந்து யானையை துதிக்கையை பிடிச்சி தண்ணிக்குள்ளே இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இவா ரெண்டு பேருக்குமான விரோதம் வந்து பூர்வ ஜென்மத்திலேருந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, இவா அது மாத்திரம் இல்லை, இவா ரெண்டு பேரும் எப்போ பாரு சண்டை போட்டுட்டே இருக்கிறதுனால அந்த ஏரியான தடாகம் என்ன ஆகுறது, எப்போ பாரு கலங்கின தண்ணியாகவே இருக்கு. இந்த தண்ணியெல்லாம் வெளியில வேற தெரிக்கிறது. அதனால நீ என்ன பண்ணு, இவா ரெண்டு பேரையும் தூக்கிண்டு சாப்பிட்டுடு, ஒரு இடத்துல போய் வச்சுட்டு சாப்பிட்டுடு. நீ சாப்பிட்டுட்டனா நீ உன்னுடைய அடங்காத பசி வந்து அடங்கி போயிடும். அதுக்கப்புறம் நீ விருப்பப்படுற காரியமான அமிர்தத்தை எடுத்துன்னு வரத்துக்கு இது வந்து உனக்கு சக்தியை கொடுக்கும். நீ எந்தவித கஷ்டமும் இல்லாமல் தேவலோகத்துக்கு போய் எடுத்துன்னு வருவ, உனக்கு அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற, நீ செய்யக்கூடிய இந்த காரியத்தினால இந்த லோகமே உன்னை வந்து பாராட்ட போகிறது. நீ மிகச்சிறந்த ஒரு பட்சி ராஜாவாக இருக்க போகிற. உன்னுடைய அம்மாவுக்கு நீ செய்யக்கூடிய காரியத்தினால எப்போவுமே தேவர்கள் உங்ககிட்ட தான் வந்து அவளுடைய நன்மை வேண்டி உன்னை வந்து பார்த்துட்டே இருப்பா அப்படின்னு சொல்கிறார். இவர் சொன்னதை கேட்ட உடனே கருடர் என்ன பண்ணுறார், நேராக அந்த ஏரிக்கு போகிறார். அங்கே பார்த்தா நிறைய பறவைகள் வந்து அந்த ஜலத்தில் இருந்துருக்கு. அதே சமயம் ஒரு பெரிய யானையும் அது வந்து அந்த ஆமையை வந்து தும்பி கையால் பிடிச்சி இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு. இவர் என்ன பண்ணுறார், அந்த யானையை ஒரு நகத்தில், அவருடைய காலில் இருக்கிற ஒரு நகத்துலேயும் இன்னொரு ஆமையை வந்து இன்னொரு நகத்தையுமா இடுக்கிறார். இடுக்கிண்டு ஆகாயத்து மேலே வேகமாக கிளம்பி போகிறார். அப்படி போயிட்டு இருக்கும்போது லம்ப தீர்த்தம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய காடு. அந்த காட்டில் வந்து ஏகப்பட்ட மரங்கள்லாம் இருக்குது. அதுலேயும் வந்து சொர்ணமாக, அதாவது கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய விருட்சங்கள், நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்கக்கூடிய கல்ப விருட்சங்கள் இதெல்லாம் அந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி நிறைய பொண்ணு, வைரம், வெள்ளி இதெல்லாமும் வந்து அந்த பழங்கள்லாம் பார்த்தா அந்த மாதிரி நல்ல ஜுவாலமாக தொங்கின்னு இருக்கு. இந்த இடத்துல போய் இவர் என்ன பண்ணுறார், நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல நம்ம வந்து உட்காந்துண்டு இந்த யானையையும் ஆமையும் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. அந்த ஆலமரம் வந்து மகா பெருசு. அதனுடைய கிளைகள்லாம் வந்து சமுத்திர அளவுக்கு நீண்டு இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இவர் என்ன பண்ணுறார், அந்த மரத்துக்கிட்ட போன உடனே அந்த விருட்சம் என்ன பண்ணுறது, கருட பகவானை பார்த்து, என்னுடைய மரம் வந்து கிட்டத்தட்ட 100 யோஜனை நீளமாக இருக்கிறது. இந்த மரத்தில் வந்து அதோ நீ பார்க்கக்கூடிய பெரிய பெரிய கிளை இருக்க பற்றியா, அந்த கிளைகள் எதுலையாவது ஒன்றுத்தில் உட்காந்துண்டு நீ இந்த யானையையும் ஆமையும் சாப்பிட்டுட்டு உங்கள் அப்பா அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணபடியும் உங்கள் அம்மாவை வந்து சாபத்திலேருந்து விமோச்சனம் செய்யக்கூடிய காரியமான இந்த அமிர்தத்தை தேவலோகத்திலிருந்து எடுத்து கொண்டு வரக்கூடிய காரியத்தை நீ செய்வாயாக அப்படின்னு இவர் என்ன பண்ணுறார், இந்த விருட்சம் வந்து கருடர்கிட்ட சொல்கிறது. இதை கேட்ட உடனே கருடர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார். ஏன்னா கருடர் வந்து எந்த மரத்தில் போய் உட்கார்ந்தாலும் இவர் போகிறதுக்கு முன்னாடி இவருடைய ரெக்கையோட சத்தத்தையும் அதுலேருந்து வர காற்றுலேயுமே நிறைய மரங்கள் வந்து முறிஞ்சு விழுந்துன்றது. அதனால் இவர் ஒரு மிக சிறந்த, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மரத்தை தேடினதுனால இந்த ஆலமரத்தை பார்த்துட்டு அதுக்கிட்ட போகிறார். அது இவரை வந்து இங்கே உட்காந்து சாப்பிடுன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறார், அந்த மரத்தில் போய் ஒரு கிளையில வந்து உட்கார்றார். இவர் உட்கார்ந்த உடனே கருடனே வந்து மிகப்பெரிய உருவம் உள்ளவர், ஏகப்பட்ட சக்தி இருக்கு. போதாதக்கு அவர் வந்து இந்த ஆணையையும் ஆமையும் வேற தூக்கின்னு இருக்கார். அந்த ஆமையும் அதனுடைய சைஸை வந்து சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இது 3 சேர்ந்த உடனே அந்த மரத்தோட கிளை வந்து டக்குன்னு முறிஞ்சு விடுறது. அடுத்து என்ன நடக்கிறது அப்படின்றத நம்ம அடுத்த கதையில் பார்ப்போம். ஹரி ஓம்.